இதான் கெம்ஃபேக். நமக்கு கிடைச்சிருக்கிற அணு ஆயுதம். இங்க செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும். எவ்ரி சாட்டர்டே டேங்கர் ஒண்ணு மெட்டீரியல்ஸோட ஃபேக்டரிக்குள்ள போகுது வருது. நாமும் ஃபேக்டரிக்குள்ள போகணும்னா முதல்ல டேங்கரை பிளாக் பண்ணணும். இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. இதுதான் கேஸ் சிலிண்டர் இருக்கிற ஏரியா. இதுக்குன்னு தனியா ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு. இட்ஸ் ஹைலி செக்யூர்ட் பிளேஸ். சம்பந்தம் இல்லாத யாரும் உள்ள போறதுக்கு சான்ஸே இல்லை. நாம வெளியே இருந்து இந்த ஃபேக்டரி மொத்தத்தையும் பிளாஸ்ட் பண்ணாலும் சிலிண்டர்ல இருந்து கேஸ் லீக் ஆகாது. ஏன்னா இந்த சிலிண்டரோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். அதனால இந்த சிலிண்டர் வெடிச்சு செதறக்கூடிய அளவுக்கு அந்த கேஸ் சிலிண்டருக்கு மேல ஆர்டிஎக்ஸ் டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஆன் பண்ணிட்டா நம்மளோட கடைசி காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். இன்னையிலிருந்து 15வது நாள் சென்னைக்கு துக்க தினம். பாபா, யூ ஆர் ஜீனியஸ். எப்படி உன்னால இப்படி யோசிக்க முடியுது? ரியலி யுவர் பிரைன் இஸ் சுத்தமான விஷயம். நீ அடுத்த சாட்டர்டே அந்த டேங்கரை பிளாக் பண்ணிடு. ஓகே பாபா. அப்புறம் இந்த சிலோன் பார்ட்டி கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. மெட்டீரியல்ஸ் இன்னும் அங்க போய் சேரல. என்ன விஷயம்? ஷிப் வந்துச்சு பாபா. 20 நாளா கஸ்டம்ஸ் தான் ப்ராப்ளம் பண்றான். முதல்ல கமிஷன் கேட்டான், அப்பால பர்சன்டேஜ் கேட்டான், இப்ப ஷேர் கேக்குறான் பாபா. அரசியல்வாதிகளை விட அதிகாரி ரொம்ப கட்டிட்டாங்க. 58 வயசு வரைக்கும் பதவியில் இருக்கவங்க திமிரு. அப்ப நான் போய் தீத்துவா. மிஸ்டர் சரண், where do you stand now? I am in proper place, sir. யார் மேலே சந்தேகப்படுறீங்களா? Yes, sir. Home Minister Karunamurthy. What do you mean? மினிஸ்ட்ரியில கரப்ஷனே இல்லாத ஆளு. வெரி நைஸ் மேன். Sir, number 1, கவர்னர் மீட்டிங்க்கு அடையாளம் தெரியாத ஒருத்தன் அழைச்சிட்டு போயிருக்கார். நம்பர் 2, கவர்னர் பேச ஆரம்பிச்ச 10வது நிமிஷமே அங்கிருந்து வெளியே வந்திருக்கார். நம்பர் 3, அவர் வெளியே வந்த அடுத்த நிமிஷமே பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. சோ பாம் பிளாஸ்ட் ஆகிற விஷயம் அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. என்னால நம்பவே முடியல. அது மட்டும் இல்ல சார், பாம் பிளாஸ்டிங்ல இறந்து போன எல்லா டெட் பாடிஸும் கிடைச்சிருக்கு எக்ஸெப்ட் மினிஸ்டரோட வந்த ஆளு. சோ அவன் இன்னும் சாகல. அவன் யாரு, அவனுக்கு மினிஸ்டருக்கு என்ன சம்பந்தம் கண்டுபிடிச்சிட்டா we can find out that real culprit. Sure. May I come in, sir? Yes. ஏதாவது முக்கியமான விஷயமா? சார், மந்திரி கருணாமூர்த்தியை ஃபாலோ பண்ண நேதாஜிங்கிற பத்திரிக்காரன் அடிக்கடி திட்டுத்தனமா மந்திரியை சந்திக்க வர்றான். அவன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு சார். ஓ, you do one thing. நேதாஜி வாட்ச் பண்ணுங்க. சார், இன்னொரு முக்கியமான விஷயம். ஹார்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. 20 நாளா 2 கண்டெய்னர் டெலிவரி ஆகாம அங்கேயே இருக்கு. சொந்தக்காரங்க யாரும் கிளைம் பண்ணாதனால அதுல ஆயுதங்கள் இருக்கலாமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். I see. மந்திரி சார், இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, போன ஜென்மத்திலையும் உங்களுக்கும் எங்க கூட்டத்துக்கும் தொடர்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நாங்களும் தாயா பாபா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹோம் மினிஸ்டர் நீ, உனக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காத. சட்டம் தான் கடமையை செஞ்சிருக்கு, அவ்வளவுதான். கிண்டலா? கிண்டல்லாம் இல்லப்பா. நீ கேட்டு ஏமாறதுக்கு முன்னாடி நான் தெளிவா சொல்லிடுறேன். நான் எடுத்த முடிவு லேட்டா கூட இருக்கலாம், ஆனா கரெக்டான முடிவு. அத நான் சொல்லணும். நீ என்னத்த சொல்ல போற? பாபாவை ரிலீஸ் பண்ணு தானே சொல்ல போற? அப்படி செய்யலனா என் பொண்ணு பீஸ் பீஸ் ஆயிடுவான்னு தானே சொல்ல போற? என் மந்திரி பதவிக்கு ஆபத்து வருதுன்னு தானே சொல்ல போற? என் அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்தமானம் ஏற்படும் தானே சொல்ல போற? நடக்கட்டும், எது வேணா நடக்கட்டும். பாபாவை எந்த காரணத்துக்கு கொண்டும் விடுதலை செய்ய முடியாது. நோ. இதுக்கு மேலே நான் சொந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணேன்னா அது பெத்த தாயை கூட்டி கொடுத்த மாதிரி. போடா.